சாத்தானிய சிந்தனைகளுக்கு, இலுமினாட்டிகளின் சிந்தனைகளுக்கு, ஜியோனிச சிந்தனைகளுக்கு புத்துயிர் வழங்கப் போகும் டொனால்ட் ட்ரம்ப். சாத்தானிய வலையில் ரஷ்யா சிக்கிக் கொள்ளப் போகின்றதா? USAID நிறுவனத்தினுடைய கதை முடிந்து விட்டதா? அல்லது இதற்கு பிறகுதான் USAID நிறுவனத்தின் இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? ஈரானுக்கும் சீனாவுக்கும் எதிராக ரஷ்யாவை திருப்பிவிடப் போகின்றார்களா? ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்துவதற்காகவும் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால், அதிகாரங்களுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவும், உலகின் புதிய ஒழுங்கை அமைப்பதற்காகவும் அமெரிக்கா பல தசாப்தங்களுக்கு முன்பே திட்டங்களை வகுத்துள்ளது. இதை அமெரிக்காவின் திட்டங்கள் என்று கூறுவதை விட டீப் ஸ்டேட்டினுடைய திட்டங்கள் என்றும் கூறலாம். அல்லது ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்துவதற்கு விரும்பக்கூடிய ஜியோனிசத்தின் திட்டம் என்றும் கூறலாம். அல்லது இவற்றினை இலுமினாட்டிகளின் திட்டம் என்றும் கூறலாம். ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்த வேண்டும், ஒட்டுமொத்த உலகையும் எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழால் கொண்டு வர வேண்டும், சர்வதேச நாடுகள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற இவர்களுடைய திட்டங்கள் சாதாரண எழுத்து வடிவில் அமைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல. இந்த திட்டங்கள் எழுத்துருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களாக மாத்திரம் இருக்கவில்லை. மாறாக இந்த திட்டங்கள் ஒரு சிந்தனையாக, ஐடியாலஜியாகவே அமைந்திருந்தன. ஒட்டுமொத்த உலகையும் தங்களுடைய அதிகாரத்திற்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என்பதும், உலகின் புதிய ஒழுங்கை அமைக்க வேண்டும் என்பதும் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாகும். மேலும் திட்டங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அதே போன்ற ஒரு திட்டத்தை எதிர்த்து போராடுவதற்கும், ஒரு சிந்தனையை எதிர்த்து போராடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. ஒரு திட்டத்தினை எங்களுக்கு இலகுவாக முடக்கிவிட முடியும். ஆனால் ஒரு சிந்தனையை, ஐடியாலஜினை அவ்வளவு இலகுவாக எங்களால் முடக்கிவிடவே முடியாது. குறுகிய காலத்திற்குள் ஒரு திட்டத்தினை முழுமையாக அழித்துவிட முடியும். ஆனால் குறுகிய காலத்திற்குள் ஒரு சிந்தனையை முழுமையாக அழித்துவிட முடியாது. எனவே ஜியோனிசத்தினுடைய, இலுமினாட்டிகளினுடைய, சாத்தான்களுடைய திட்டம் வெறும் திட்டமாக மாத்திரம் இருக்கவில்லை. இவை அனைத்தும் ஒரு மிகப்பெரிய சிந்தனைகளாகவே இருக்கின்றன. இவர்களுடைய இந்த சிந்தனைகளை தடுப்பதற்கு திட்டங்களை பயன்படுத்தவே முடியாது. இவர்களுடைய இந்த சிந்தனைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இவற்றுக்கு எதிரான சிந்தனைகளையே பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் தீய சிந்தனைகளை அழிப்பதற்கு நல்ல சிந்தனைகளையே பயன்படுத்த வேண்டும். எனவே தற்போது ஒட்டுமொத்த உலகை கட்டுப்படுத்துவதற்காகவும், ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் தங்களுடைய அதிகாரத்துக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய இந்த சிந்தனையினை இவர்கள் பல வழிகளில் செயற்படுத்துகின்றார்கள். காலத்துக்கு காலம் இந்த சிந்தனையை பயன்படுத்தக்கூடிய வடிவங்கள் மாறலாம். மேலும் இந்த சிந்தனையை செயற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளும் வழிமுறைகளும் மாறலாம். ஆனால் ஒரு பொழுதும் இந்த சிந்தனையினுடைய நோக்கம் மாறாது. இந்த சிந்தனையினுடைய இலக்குகள் மாறாது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று 40 நாட்களுக்குள் பல்வேறு பற்ற விடயங்களை மேற்கொண்டுள்ளார். தற்போது அதிகளவான ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் ஒரு வித்தியாசமான செயற்பாடு என்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். இவ்வளவு நாளாக இருந்த அமெரிக்க அதிபர்களை விட டொனால்ட் ட்ரம்ப் வித்தியாசமாக செயற்படுகின்றார் என்றும், அவருடைய திட்டங்கள் வரவேற்கத்தக்க திட்டங்கள் என்றுமே அதிகளவான ஊடக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏன் இவ்வளவு நாளாக அமெரிக்காவுக்கு எதிராக செயற்பட்ட ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் அமெரிக்காவின் செயற்பாடுகளை வரவேற்றுள்ளார்கள். பார்த்தீர்களா? இவ்வளவு நாளாக அமெரிக்கா செயற்படுத்தி வந்த அனைத்து வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றி அமைத்துள்ளார். இவ்வளவு நாளாக உலகை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதிகளவான திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் முடக்கியுள்ளார். உலகின் புதிய ஒழுங்குக்கு அமைவாக உருவாக்கப்பட்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையையே டொனால்ட் ட்ரம்ப் மதிக்கவில்லை. உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியேறிவிட்டார். சர்வதேச மனித உரிமை அமைப்புகளில் இருந்தும் அமெரிக்காவினை டொனால்ட் ட்ரம்ப் வெளியேற்றிவிட்டார். பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுவதில் முக்கிய காரணியாக செயற்பட்ட USAID நிறுவனத்தை கூட டொனால்ட் ட்ரம்ப் முடக்கிவிட்டார். USAID நிறுவனத்திற்கான அனைத்து விதமான நிதி உதவிகளையும் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்திவிட்டார். இதே போன்று சர்வதேச ரீதியில் நிதி வழங்கக்கூடிய NED நிறுவனத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் முடக்கிவிட்டார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் அனைத்தும் வரவேற்கத்தக்க செயற்பாடுகள் என்ற ஊடக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஜியோனிசத்தினுடைய, இலுமினாட்டியினுடைய சிந்தனையிலிருந்தும் டொனால்ட் ட்ரம்ப் விலகி செல்கின்றார் என்றும் கூட நீங்கள் நினைக்கலாம். கடந்த 3 தசாப்தங்களாக சாத்தானிய சிந்தனைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கியுள்ளார் என்றும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையான நிலைமை அதுவல்ல. டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டங்களை செயற்படுத்தக்கூடிய வடிவங்களையும், அந்த திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும், செயற்பாடுகளையும் மாத்திரமே முடக்கியுள்ளார். இவ்வாறு இந்த திட்டங்களுடைய செயற்பாடுகளும், வடிவங்களும், வழிமுறைகளும் முடக்கப்பட்டுள்ளதே தவிர இந்த திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிந்தனை முடக்கப்படவில்லை. இந்த திட்டங்கள் அனைத்தையும் பின்னால் இருந்து செயற்படுத்தக்கூடிய சிந்தனையை டொனால்ட் ட்ரம்ப் ஒருபொழுதும் முடக்கவே இல்லை. அப்போது ஏன் டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டங்களை
மாத்திரம் முடக்கியுள்ளார் என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழலாம். அதாவது கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலால் செயற்பட்டு வரக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையானது அவர்களுடைய சிந்தனைகளில் இருந்து விலகிச் செல்வதற்கு ஆரம்பித்தது. ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையானது விலகிச் செல்வதற்கு முற்பட்டது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையை மதிக்கவில்லை. அதே போன்று உலக சுகாதார ஸ்தாபனம் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைத்த இலக்குகளை உலக சுகாதார ஸ்தாபனம் சரியாக செய்து முடிக்கவில்லை. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அதே போன்று USAID நிறுவனம் அவர்களுடைய திட்டங்களுக்கு அமைவாக பல வெற்றிகளை அடைந்திருந்தாலும் USAID நிறுவனத்திற்குள்ளே ஊழல் அதிகரித்து விட்டது. இந்த மிகப்பெரிய ஊழல்களோடு USAID நிறுவனத்தினை இதற்கு மேலும் தொடர்ந்தால் அவர்கள் நினைத்த இலக்குகளை எதிர்காலத்திலே அடைந்து கொள்ளவே முடியாது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் USAID நிறுவனத்தையும் முடக்கியுள்ளார். இவ்வாறு இவர்களுடைய பல திட்டங்களும் செயற்பாடுகளும் வழிமுறைகளும் அமைப்புகளும் தங்களுடைய இலக்குகளை சரியான விதத்தில் அடைய முடியாததன் காரணத்தினால் தான் டொனால்ட் ட்ரம்ப் இவற்றினை முடக்கியுள்ளார் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டங்களும் செயற்பாடுகளும் வழிமுறைகளும் வடிவங்களும் முடக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பொழுதும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிந்தனை முடக்கப்படவில்லை. 2030ஆம் ஆண்டிற்கு முன்பு உலகை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆள வேண்டும் என அமெரிக்கா நினைத்திருந்தது. 2030ஆம் ஆண்டிற்கு முன்பு உலகின் புதிய ஒழுங்கை அமைக்க வேண்டும் என அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது. 2030ஆம் ஆண்டாகும் போது ஒட்டுமொத்த நாடுகளும் தங்களுடைய அதிகாரத்துக்கு கீழால் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்றும் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அடக்கி ஆள வேண்டும் என்று ஜியோனிச சிந்தனையும் இலுமினாட்டிகளுடைய சிந்தனையும் செயற்பட்டது. ஆனால் தற்போதைய நிலைமையானது 2030ஆம் ஆண்டிலே அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலேயே அமைந்துள்ளன. 2030ஆம் ஆண்டாகும் போது ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அமெரிக்கா இன்று மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் பணவீக்கம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவினுடைய கடனானது இன்னும் $1 டிரில்லியன் அதிகரிக்குமாக இருந்தால் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக திவாலாகி விடும் என எலன் மஸ்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச ரீதியில் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்துவிட்டது. பல நாடுகள் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துவதற்கு விரும்பவில்லை. அமெரிக்க டாலருக்கு மாற்றீடாக அவர்களுடைய சொந்த நாணயங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டார்கள். அமெரிக்காவின் இந்த வலையிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ரஷ்யா மல்டிபோலார் வேர்ல்டையும் உருவாக்கியது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவின் ஆதிக்கம் இல்லாத வர்த்தகம் நடைபெற வேண்டும் என அதிகளவான நாடுகள் அணிதிரள ஆரம்பித்தார்கள். உலக வர்த்தகத்தில் சீனா மிகப்பெரிய புரட்சியை மேற்கொண்டது. அமெரிக்க டாலரை வீழ்த்துவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு ஆரம்பித்தார்கள். இவ்வாறு அமெரிக்காவின் சிந்தனைக்கு எதிராகவும் ஜியோனிசத்தினுடைய சிந்தனைக்கு எதிராகவும் இலுமினாட்டிகளுடைய சிந்தனைகளுக்கு எதிராகவும் உலகை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு எதிராகவும் பல மாற்று சிந்தனைகளை உருவாக்கினார்கள். எனவே இந்த மாற்று சிந்தனைகளினால் இவர்கள் நினைத்தபடி இவர்களுடைய ஜியோனிச சிந்தனையும் இலுமினாட்டிகளுடைய சிந்தனையும் ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையும் சரியான இலக்கை அடையவில்லை. இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்துவிடும். அமெரிக்காவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்துவிடும். எனவே இந்த நிலைமைகளில் இருந்து மீளுவதற்கான ஒரே ஒரு வழி இந்த சிந்தனைகளை செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதே. இவர்களுடைய சிந்தனைக்கு அமைவாக செயற்படுத்தப்பட்டு வந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய ஊழல்களையும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சரி செய்துவிட்டு அந்த திட்டங்களுக்கு புத்துயிர் வழங்குவதன் மூலமாகவே இவர்களுடைய சிந்தனைகளை வளப்படுத்த முடியும். இவ்வளவு நாளாக செயற்படுத்தப்பட்டு வந்த திட்டங்களை மீள வடிவமைத்து அதில் இருக்கக்கூடிய ஊழல்களை சரி செய்து அவற்றினை புதிய வரம்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இதைத்தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒட்டுமொத்த உலகையும் அடக்கி ஆளுவதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனையை மீள வடிவமைத்து வெற்றி இலக்கை நோக்கி நகர்வதற்கான வேலை திட்டங்களையே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஆரம்பித்துள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சாத்தானிய சிந்தனைக்கு ஜியோனிசத்தினுடைய சிந்தனைக்கு டொனால்ட் ட்ரம்ப் புத்துயிர் வழங்கப் போகின்றார். அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கான பாதையை அல்லது தஜ்ஜாலின் வருகைக்கான பாதையை டொனால்ட் ட்ரம்ப் செப்பனிடப் போகின்றார். USAID நிறுவனம் அமெரிக்க அரசாங்கம் பில் கேட்ஸ், சோரோஸ் மற்றும் பல பில்லியன் டாலர் பணக்காரர்களினால் நிதியளிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆயுதமாகவே செயற்பட்டது. உலக நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் அந்த நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்காகவும் அமெரிக்காவுக்கு கீழால் அந்த நாடுகளை முழுமையாக வைத்திருப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆயுதமாகவே இந்த USAID நிறுவனம் காணப்பட்டது. இந்த USAID நிறுவனத்தின் மூலமாக உலகெங்கிலும் பல மில்லியன் கணக்கான தாராளவாதிகள் உருவாக்கப்பட்டார்கள். பல மில்லியன் கணக்கான தாராளவாதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான நிதி உதவிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருந்து செயற்படக்கூடிய நிறுவனங்களுக்கும் USAID நிறுவனமானது எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டது. கடந்த 3 வாரமாக USAID நிறுவனம் செய்திருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாக பல ஊடகங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கலவரங்கள், எதிர்ப்புகள், தூண்டுதல்கள், மூளைச்சலவை செய்தல் மற்றும் இறுதியிலே ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதில் இருந்து அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் USAID நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இவை தொடர்பான பல்வேறுபட்ட ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு USAID நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான வேலை திட்டமாக ஊடகங்களும் சுயாதீன
ஊடகவியலாளர்களும் காணப்படுகின்றார்கள். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு அமைவாக USAID நிறுவனம் 707 ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் 6200க்கும் அதிகமான ஊடகவியலாளர்களுக்கு முழுமையான நிதியுதவிகளை USAID வழங்கியுள்ளது. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய சுயாதீன ஊடகங்களுக்கு USAID நிறுவனமானது நிதி அளித்துள்ளது. ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற துணைப்பொருளுக்கு கீழாலேயே இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் நடைபெற்றுள்ளன. இவ்வாறு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக செயற்பட வேண்டும் என்கின்ற துணைப்பொருளில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு உலக ஒழுங்கை அமைப்பதற்கான அவர்களுடைய திட்டங்களுக்கு இவர்களை பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள் என ரஷ்யாவினுடைய ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுகின் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறு ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய USAID நிறுவனத்தினுடைய நிதியை சாத்தானிய பணம் என்றும் அழைக்கலாம். இந்த சாத்தானிய பணத்தை பயன்படுத்திய ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை இவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் USAID நிறுவனத்திற்கான நிதியை நிறுத்திவிட்டார், USAID நிறுவனத்தினுடைய கதை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. டொனால்ட் ட்ரம்ப் இந்த சாத்தானிய பணத்திற்கு புத்துயிர் வழங்கப் போகின்றார். இதனை உறுதிப்படுத்தும் முகமாக அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை USAID நிறுவனத்தினுடைய வெளிநாட்டு குறுக்கீடு தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. USAID நிறுவனத்தின் மூலமாக வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டங்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகை எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. மாறாக USAID நிறுவனத்திலே மேற்கொள்ளப்பட்டு வந்த ஊழல்களுக்கு எதிராகவே அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். தற்போது USAID இருக்கக்கூடிய ஊழல்களை சரி செய்துவிட்டு அவற்றை மீளுருவாக்குவதே டொனால்ட் ட்ரம்பின் திட்டமாகும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் USAID நிறுவனம் புது வடிவம் பெற்று பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தினை மேற்கொள்ளும். அவர்கள் இவ்வளவு நாளாக மேற்கொண்டு வந்த அனைத்து வேலை திட்டங்களையும் புதிய வடிவத்திலே ஊழலற்ற முறையில் மேற்கொள்வார்கள் என அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை அதிகாரியே ஊடகங்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். எனவே சாத்தானிய பணம் டொனால்ட் ட்ரம்பின் மூலமாக புத்துயிர் பெறப்போகின்றது. அடுத்து அமெரிக்கா பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்துள்ளது. அமெரிக்காவின் பணவீக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அமெரிக்காவின் மொத்த கடன்கள் இவ்வளவு உயர்வதற்கும் அமெரிக்கா பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணியாக ரஷ்யா உக்ரைன் யுத்தமே காணப்படுகின்றது. மேலும் சாத்தானிய சிந்தனையை வீழ்த்துவதற்காக சாத்தானிய சிந்தனைக்கு எதிராக மல்டிபோலார் மற்றும் பிரிக்ஸ் சிந்தனைகள் காணப்படுகின்றன. பிரிக்ஸையும் மல்டிபோலார் வேர்ல்டையும் முழுமையாக வீழ்த்தாமல் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என்பதனையும் அமெரிக்க டாலரை பாதுகாக்க முடியாது என்பதனையும் டொனால்ட் ட்ரம்ப் நன்றாக புரிந்து வைத்துள்ளார். எனவே பிரிக்ஸையும் மல்டிபோலார் வேர்ல்டையும் வீழ்த்த வேண்டுமாக இருந்தால், இவற்றையும் தங்களுடைய சிந்தனைகளினால் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவை முழுமையாக இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து விட்டார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒவ்வொரு வேலை திட்டங்களினாலும் ரஷ்யா பல மடங்கு அதிகரித்தது. ரஷ்யாவுக்கு எதிரான வேலை திட்டங்கள் பிரிக்ஸினுடைய மல்டிபோலார் வேர்ல்டினுடைய சிந்தனைகளை வளர்த்தன. எனவே ரஷ்யாவை எதிர்ப்பதன் மூலமாக இந்த சிந்தனையை தோற்கடிக்க முடியாது என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார். எதிரியை எதிர்ப்பதை விட அவனை வீழ்த்துவதற்கு அவனுடைய நண்பனாகவே மாறுவது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. இதனை தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்துள்ளார். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே ரஷ்யாவுடைய நிலைப்பாட்டினை நியாயப்படுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார். ரஷ்யாவின் நண்பனாக மாறுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார். ஆனால் ஒரு பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிக்ஸையும் மல்டிபோலார் வேர்ல்ட் சிந்தனையையும் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலமாக பிரிக்ஸ் நாணயம் உருவாக்கப்பட்டால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் 100% வரியை விதிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனவே ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்த வேண்டும், ஒட்டுமொத்த உலகையும் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற இவருடைய சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரிக்ஸையும் மல்டிபோலார் வேர்ல்டையும் பலவீனப்படுத்துவதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார். உண்மையில் ரஷ்யாவுக்கான மிகப்பெரிய சவால்கள் தற்போது தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சவால்களுக்கு மத்தியில் ரஷ்யா ஏதேனும் தவறுதலாக ஒரு பிழையை செய்துவிட்டாலும் ரஷ்யா இந்த சாத்தானிய வலையிலே முழுமையாக சிக்கிக் கொள்ளும். மேலும் ரஷ்யா சாத்தானிய வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டால் இவ்வளவு நாளாக மேற்கொள்ளப்பட்டு வந்த அனைத்து சிந்தனைகளும் அந்த சிந்தனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வேலை திட்டங்களும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துவிடும். அத்தோடு இந்த நிலைமை தொடர்பாக பெலரஸ் நாட்டினுடைய அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா என்ன விரும்புகின்றது என்று எங்களுக்கு தெரியாது. போரை நிறுத்துவதற்காக அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எவற்றை கேட்பார்கள் என்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விடயத்தினை மாத்திரம் நான் உணர்ந்து கொள்கின்றேன். அமெரிக்கா சீனர்களுக்கு எதிராக ரஷ்யர்களை திருப்பி விடுவதற்கான முயற்சிகளையே மேற்கொள்கின்றது என்று எனக்கு தோன்றுகின்றது என பெலரஸ் நாட்டினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். இதே போன்று ரஷ்யா ஈரானை கைவிட்டு விடுமா என்கின்ற கேள்விகளும் சந்தேகங்களும் சமூக ஊடக வலைத்தளங்களிலே ஆய்வாளர்களுக்கு மத்தியில் எழுப்பப்படுகின்றன. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடுகள் பற்றி ரஷ்யாவுக்கு நன்றாகவே தெரியும். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகள் நகர்வுகள் பற்றி புட்டினுக்கு நன்றாகவே தெரியும். இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக அமெரிக்கா இதை நாட விரும்புகின்றது என்பது பற்றியும் ரஷ்ய அதிபருக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை டொனால்ட் ட்ரம்பின் இந்த திட்டங்களை முடிப்பதற்கு புட்டினிடம் வேறு ஏதாவது திட்டங்களும் காணப்படலாம். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அமெரிக்காவுடன் உறவுகளை பலப்படுத்த
பலப்படுத்தினாலும் பிரிக்ஸையும் மல்டிபோலார் வேர்ல்டையும் பாதுகாப்பதற்கான இன்னும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் ரஷ்ய அதிபர் மேற்கொள்ளலாம். இருப்பினும் தற்போதைய நிலைமையானது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சவாலான நிலைமை என்பதனையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சாத்தானிய வலையில் ரஷ்யா சிக்கிக் கொள்ளுமாக இருந்தால், பிரிக்ஸ் கூட்டமைப்பும் மல்டிபோலார் வேர்ல்டும் சிக்கிக் கொள்ளுமாக இருந்தால், அமெரிக்கா இலகுவாக புதிய உலக ஒழுங்கை உருவாக்கிவிடும். ஒட்டுமொத்த உலகையும் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற இவர்களுடைய சிந்தனைகள் புத்துயிர் பெற்றுவிடும். இவ்வாறு இந்த சிந்தனைகளுக்கு புத்துயிர் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.